நான் தான் ஜீனி. நீங்க தான் ஜீனி. ஜீனியா? ஓகேயா? நான் உங்களுக்கு ஒரு 3 விஷ் தரேன். ம். அத எப்படி யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு ட்ரெஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு நான் பார்க்குற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு சொந்தமாயிரணும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிருப்பேன். என் பேரண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்த்தியா இருந்தா போதும். அவ்வளோதான். அதை விட பெரிய கன்சர்ன் எனக்கு எதுவும் இல்ல. அதான் இப்போ நான் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணேன்ல, ஸோ வெயிட் லாஸ் பண்ணேன். அதனால் வந்து இப்போ எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் போடாமல் இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு விஷ். ஐ திங்க் லைஃப் லாங் அந்த விஷயம் இருந்தால் ஜாலியாக இருக்கும். ரீசெண்டாக இப்போ உடனே உங்களுக்கு எதாவது வேணும், என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் அடையார் ஆனந்த பவன் இங்கே போய் காஜு கத்லி வாங்கி சாப்பிடுவேன். இருக்கு. பட் அது நடக்கணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் நடக்கணுன்றதே அது ஒரு விஷயம் கேட்குறேன். அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும். லைக் யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்ம வேலை நம்ம எல்லாத்துலயுமே ஒழுங்கா இருக்கிற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். எல்லாமே வாங்கணும், நிறைய வாங்கணும், பட் வாங்க முடியல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும்போதாச்சும் வாங்கணும். அந்த மாதிரி அந்த விஷயம் தான் அது. நிறைய காசு. கைண்ட் ஆஃப். நான் தான் ஜீனி. நீங்க தான் ஜீனி. ஜீனியா? ஓகேயா? நான் உங்களுக்கு ஒரு 3 விஷ் தரேன். ம். அத எப்படி யூஸ் பண்ணுவீங்க? நீ என்ன கேட்பேன்னு கேக்குறீங்களா? நான் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க அத எப்படி யூஸ் பண்ண போறீங்க? என்னோட பேரண்ட்ஸ்க்கு என்னைக்குமே வந்து ஹெல்த்ல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நீடூழி வாழணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஃபர்ஸ்ட் மிச்சம் 2 என்ன? 2வது எந்த விதமான கில்ட் ஃபீலிங்கும் இல்லாம என்னோட லைஃப் போகணும்னு நினைப்பேன். எதுக்கும் நான் கில்ட்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ அது ஐ திங்க் அந்த நான் சொல்ற விஷயம் வந்து எக்ஸாக்ட்டா எனக்கு பொருளா மெட்டீரியலிஸ்டிக்கா நான் எதுவுமே கேட்க மாட்டேன். எல்லாமே என் மைண்ட் சம்பந்தப்பட்டது தான் கேட்பேன். அதான் So, பெருசா அதுக்கு 3வதுக்கு ஆக்சுவலி எனக்கு எதுவும் இல்ல. அப்படியே ஹோல்ட்ல வச்சிருப்பேன். சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் இல்ல. நீ அங்கேயே இரு வரேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ட்ரெஸ்ஸுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு நான் பார்க்குற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு சொந்தமாயிரணும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருப்பேன். 2வது வந்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸும் எனக்கு ஃபிட் ஆகணும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ஃபிட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு 2வது விஷயம் அது. அதுக்கடுத்து டிராஃபிக்கே இல்லாத ஒரு பிளேஸ். ஏன்? ஏன்னா நான் பெங்களூர்ல இருந்தேன். ஸோ ஓகே. டிராஃபிக் தான் அங்கே ஃபுல்லாக. ஸோ டிராஃபிக் நாய்ஸை கேட்டே வந்து பயங்கர ட்ராமாவாக ஆயிடுச்சு. ஸோ டிராஃபிக் இல்லாம ஒரு வேர்ல்ட். ஆமாம். ஓகே. தேங்க் யூ. 3 விஷா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என் ஃபேமிலி, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ஹெல்த் வைஸ் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் சொன்னது தான். என் பேரண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்த்தியாக இருந்தால் போதும். அவ்வளோதான். அதை விட பெரிய கன்சர்ன் எனக்கு எதுவும் இல்லை. இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு. அது இருந்தாலே எல்லாமே எனக்கு ஹாப்பி தான். எனக்குன்னு தனியாக பெருசா விஷயம் இந்த மாதிரி எதுவும் இல்லை. 3 விஷா. ஃபஸ்ட்டு விஷ் வந்து அதான் இப்போ நான் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணேன்ல, ஸோ வெயிட் லாஸ் பண்ணேன். அதனால் வந்து இப்போ எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்து வெயிட் போடாமல் இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டு விஷ். ஐ திங்க் லைஃப் லாங் அந்த விஷயம் இருந்தால் ஜாலியாக இருக்கும். ஏன்னா வெளில போய் நான் கடையெல்லாம் பார்க்கும்போது சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். சாப்பிட்டா ட்ரெஸ் உள்ள போல சரியான கஷ்டமாக இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட் விஷ். அப்புறம் இன்னும் கொஞ்சம் டாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். தெரியல, எல்லாமே லுக்ஸை பற்றி கிடையாது. ஐ திங்க் அவ்வளோதான். எனக்கு பேரண்ட்ஸ் 3வது விஷயம் வந்து பேரண்ட்ஸோட ஹெல்த் எப்பயுமே நல்லா இருக்கணும். நம்ம ஏன்னா நம்ம எவ்ரி நைட் தூங்க போகும்போதும் நம்ம அப்பா அம்மாவுக்கு வயசாகுது, அதெல்லாம் நினச்சி நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம். அவங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணுமே அப்படின்னு. அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னா அது ஒரு பெரிய விஷ் தான் கண்டிப்பாக. 3 விஷ். நான் இதை பற்றி பெருசாக யோசிச்சதே கிடையாது. நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்களுக்கு சூப்பர் பவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்க. எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லை. நான் ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ தான். அப்படியே விஷன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இப்போ ரீசெண்டாக இப்போ உடனே உங்களுக்கு எதாவது வேணும், என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நான் அடையார் ஆனந்த பவன் இங்கே போய் காஜு கத்லி வாங்கி சாப்பிடுவேன். டக்குன்னு ஃப்ரீயாக யாராவது வாங்கி தராங்கன்னா உடனே போய் வாங்கி சாப்பிடுவேன். அதுதான். எனக்கு பிடிச்சவங்க போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க என்னை விட்டு போனவங்க அவங்களாம் திரும்ப அவங்களுக்கு லைஃப் கொடுக்கணும். அந்த ஒரு விஷ் கேட்பேன். வேற என்ன? என்னோட ஃபேமிலி எப்பவுமே லைக் அழகா ஹாப்பியா இருக்கணும், ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸா இருக்கணும். என்ன பிரச்சனை அது இல்லாம அந்த ஒரு விஷ் கேட்பேன். ஸோ நாங்கள் எல்லாருமே ஹாப்பியா எந்த இதுவும் இல்லாம இருக்கு. இன்னொன்னு, எனக்கும் என் அக்காவுக்கும் நிறைய பிளான்ஸ்லாம் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கலாம். அது வந்து நடக்கணும். அதுக்கு கடவுள் பார்த்து பிளஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு
ஏன் அப்படி ஒரு ஒரு விஷா வந்து அந்த விஷயத்த கேட்குற அளவுக்கு ஏன் அந்த நீங்களும் உங்க சிஸ்டரும் எந்த ஒரு பிளான்ஸும் அவ்வளோ இல்ல இல்ல இருக்கு. பட் அது நடக்கணும் இல்லையா? சோ அதெல்லாம் நடக்கணும்ன்றதே அது ஒரு விஷயம் கேக்குறேன். அதுக்கப்புறம் 3 சொல்லிட்டேன்ல. சரி ஓகே. அதுதான் சரி ஓகே கரெக்ட் தான். இதுல எல்லாம் வந்துரும். ஸ்டார்டிங்ல சொன்னேன் நான் முடிச்சேன் கரெக்டாக யூட்டிலைஸ் ஓகே ஓகே. நைஸ். 3 விஷயம் அப்படின்னா அதான் அந்த கெரியர் சொன்னேன்ல அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அதை கிளியர் பண்ணி விட்டணும். Okay. அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும். லைக் யாரையுமே டிபெண்ட் பண்ணாம நம்ம வேலை நம்ம எல்லாத்துலயுமே ஒழுங்கா இருக்கிற மாதிரி ஒரு பீஸ்ஃபுல் லைஃப். அண்ட் நிறைய டொனேட் பண்ணணும்னு ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல இருந்தா நான் லைக் ஐ எம் ஏபிள் டு டொனேட் அதர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே வாங்கணும், நிறைய வாங்கணும், பட் வாங்க முடியல. ஓகே நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கணும் அந்த மாதிரி அந்த விஷயம் தான் அது. நிறைய காசு கைண்ட் ஆஃப் டேக்கன் வீக் அந்த கோர்ஸ் எனக்கு தானே வரும். ஓகே அப்போ உங்களுக்கு பிடிக்காம தான் ஜாயின் பண்ணுவீங்களா? பிடிக்காம இல்ல, பிடிச்சுதான் ஜாயின் பண்ணுவோம். லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கு அப்ப எங்க ஏஜ்ல யாரும் ஜாலியா தானே இருக்காங்க, நாங்க மட்டும் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகணும் அப்படின்லாம் தோணிருக்கு. ஸோ அப்புறம் என்ன லைக் குட் நல்ல பெரிய வீடு இருந்தா பெரிய வீடு வீடு parents கூட. கெரியர் இது பண்ணிடணும், வேற எதனா கெரியர் பிடிச்ச கெரியருக்கு மாறணும். ஆ அது நெக்ஸ்ட் கேஷ். ம். நைஸ் நைஸ்.